எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த மூலிகை இலைங்கள வச்சு மருந்து குழம்பு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நம்ம இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த இலை வந்து தூதுவளை இலை, இது எடுத்துக்கணும். இது வந்து முடக்கத்தான் இலை, மூட்டு வலிக்கெலாம் இது எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இலை வந்து முடக்கத்தான். இது வந்து நாவேரி இலை, இந்த இலை, இது 3 இலையும் எடுத்துக்கணும். இப்போது மிளகு, சீரகம், சுக்கு, பெருங்காயம், வெங்காயம், தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கருவாடு. இது வந்து மத்தி கருவாடு, அதில் வந்து காரப்பொடி கருவாடு தான் போடணும். அது எனக்கு கிடைக்கல, அதனால் இந்த மத்தி கருவாடு நான் வச்சுருக்கேன். இப்போது இந்த இலைய கடாயில் போட்டு, வெறும் கடாயை வச்சு இலைய நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது இந்த இலை வதங்கிடுச்சு, இது எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மிளகு, சீரகம், சுக்கை நல்லா நெருக்கி அதுலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நம்ம அந்த இலைய அரைச்சி எடுத்துட்டோம். மிளகு, சீரகம், சுக்கு போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். வெங்காயம், தக்காளி அரிஞ்சு வச்சுட்டோம். தேவையான அளவு புளி எடுத்துட்டோம். இப்போது பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி, கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு, வெங்காயம் போட்டு வதக்கணும். இப்போது இந்த குழம்பு சாப்பிட்டா என்னென்ன நோய்க்கெல்லாம் எடுக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த ஆஸ்துமா நோய் நல்லாகும். அதுக்கப்புறம் மூட்டு வலி, முட்டிக்கு வலிக்கும், கை கால் எல்லாம் அந்த முட்டி வலி எடுக்கும். இடுப்பு வலி, அந்த வலி எடுக்கும். கோல்டு, சளி பிடிச்சிங்கிறது, ஜுரம், வீசிங், மூச்சு வாங்கிறது. இந்த குழம்பு வந்து சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். எல்லா வியாதிக்குமே இந்த மருந்து குழம்பு நல்லது. வெங்காயம் வதங்கின உடனே அந்த பெருங்காயத்தை அந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு, தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தக்காளி நல்லா வதங்கிடும். தக்காளி வதங்கின பிறகு, இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சுக்கிற அந்த இலைய போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சுக்கு அரைச்சி வச்சுருக்கிறோமே, அதை போட்டுக்கலாம். இப்போது இலை வதங்கின உடனே மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு, புளியை கரைச்சி ஊற்றி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி, உப்பு போட்டு மூடிடணும். கருவாடையும் அதிலேயே போட்டு மூடி வச்சிடணும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு 1/4 ஹவர் கொதிக்க விட்டா நல்லா கொதிச்சிடும். இப்போ வந்து நம்ம சாதம் போட்டு அதில் சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்றோம். குழம்பு
டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. எல்லோரும் சாப்பிட்டா எல்லா நோய்க்குமே நல்லது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.